ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம சேனல் ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், பாலா சிஸ்டர். அதாவது அவங்களோட கால்கள் சுகர்ல கால் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நேரத்துல நிறைய பேர், ஏன் நானே கூட கால் எடுத்துட வேண்டியதானே, எதுக்கு அந்த வியாதி உடம்பு முழுவதும் பரவிற போகுது அப்படின்ற மாதிரி பல பேர் என்ன பண்ணோம், இந்த மாதிரி அட்வைஸ்கள்லாம் கொடுத்தோம். அதே நேரங்களில் டாக்டர்மார்களும் அந்த ஃபீட்பேக் தான் சொன்னாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கிராமப்புற மிஷினரி, கிராமப்புறங்களில் மிஷினரி ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஓடின கால்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நடந்த கால்கள், இது இழக்க மாட்டேன், இழக்காம என்னோட கால்கள் துண்டிக்கப்படாம என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் பலன் சுகம் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கூட கால்களோட இருக்காங்க. அவங்களோட சாட்சிய நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்துப்பாங்க. கால்கள் பாருங்க, கம்மிய. ஓகே, நம்ம முன்னாடி அன்னைக்கு பார்க்கும்போது அந்த புண்ணா இருந்துச்சுல்ல. ஓகே, சரி, பார்த்துருப்பீங்க. நம்ம ரெகுலரா நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு முன்னாடி இருந்த கால்கள் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் பலன் அவங்களோட நம்பிக்கை. வணக்கம்ங்க, சோத்திரம். அவங்களோட பேர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க சின்ன வயசுல இருந்து எப்படி இந்த ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க, அப்புறம் உங்களுக்கு நடந்த அற்புதம், இதை பகிர்ந்துங்க. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். என் பேர் பாலா, எனக்கு ஊர் இடையன்குடி. எனக்கு 10 வருடங்களா திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நாங்கள் அந்நிய தெய்வத்துக்கு தான் தூபம் கட்டி கொண்டு வந்தோம். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஆடு மாடு செலுத்து, உனக்கு என்ன செய்யும், உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு வைராக்கியம், ஏதோ ஏசப்பாவை கொஞ்சம் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். இல்லை, எனக்கு எப்படியாவது ஆண்டவர் தருவான்னு சொல்லி என்ன செஞ்சேன், விசுவாசித்தேன். தேவன் அந்த நீதியாக என்ன செஞ்சார், எண்ணப்பட்டார். எனக்கு 10 வருஷம் கழிச்சு அழகான பெண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அது 2-3 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் சும்மாவே இருக்க விடல, உனக்கு செஞ்ச அற்புதத்தை நீ பிறருக்கு சொல்ல வேண்டும்ல. எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம நினைச்சாங்க, தவித்து கொண்டு இருக்கா கண்ணீர்லயும். எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி. எத்தனையோ பேர் பார்க்கும்போது குடும்பத்துல பிரச்சனை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படி நிலைமையெல்லாம் இருக்குது, நீ நினைச்சு ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இவனுக்கு ஊழியெல்லாம் என்ன தெரியாது, ஆனாலும் ஒரு தாகம், எப்படியாவது நினைச்சு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுவேன். இப்ப ஒரு சில ஒரு பழக்கங்கள் உண்டு அந்த ஊழியத்து பாதையில, கொஞ்சம் அனுபவம் உண்டு. ஆனாலும் நிறைய பேர் கூப்பிடுவேன், ஏக்கா வாங்க ஊழியத்துக்கு போவோண்டு, யாருமே வரல. ஆனா ஆண்டவர் என்னதான் என்ன செஞ்சிருக்காரு, நியமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல பார்க்கும்போது தனியாமே என்ன செஞ்சிருவேன், ஊழியத்துக்கு இணைஞ்சிட போயிடுவேன். போய் 2-3-4 வருஷத்துக்கு பிறகு போகாம தான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்ய விடல. அதுக்கு பிறகு என் மகாவுக்கு ஒரு 6 வயசு ஆன பிறகு அவளுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துட்டு, சுகர் தான். அப்போ எனக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இது சுகர் ஆயிட்டு. அதுக்கு பிறகு அந்த சுகர்னால கிட்னி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னேன், ஏசப்பா இந்த யோனாவுக்கு அதமே தான், யோனாவை ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, இந்த நிலைக்கு போனால் தர்சிஸ் கப்பல் என்னமே தான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஏன்னா நம்ம புறஜாதி மக்கள் வந்தாலும் நமக்கு இந்த ஊழியம் தெரியாம இருந்துச்சு, எனக்கு என்னதானு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டோட ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, நீங்க ஊழியத்துக்கு அழைச்சிங்க, நானும் என்ன செஞ்சேன், ஊழியம் செய்ய தவறிவிட்டேன் அப்படின்னு ஆண்டோட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் மன்னிக்கிற ஒரு தெய்வனா நினைச்சாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் உடனே நினைஞ்சு சோகம் கிடைச்சிட்டு ஏசப்பா சோகம் வந்துட்டாங்க. சோகம் வந்த பிறகு உடனே நினைஞ்சு கர்த்தருக்கு கருமையான 10 வருடங்களா என்ன செய்யறேன், ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக போய் கொண்டு இருக்கிறேன். அது திடீர்னு பார்க்கும்போது சுகர் அதிகப்பட்டனால சும்மா லேசாக கல்லு தான் குத்தி இருந்தது, தெரியும் எல்லாத்துக்குமே. கல்லு குத்தினா செப்டிக் ஆகி எழுந்துட்டு அந்த கால் புண்ணாயிட்டு. ஆனால் புண்ணான பிறகு என்ன சொன்னாங்க, கால் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தரிசனத்துல டெய்லி தரிசனம் ஆண்டவர் தருவாரு. ஊழியத்துக்கு போன மீதி வேற வேற ஊருக்காக போன மீதி தான் தெரியும். ஆனால் எனக்கு விசுவாசம் குறையவே இல்லை. வர மக்கள் தான் செய்வாங்க, ஐயோ இப்படி பாலா சிஸ்டர் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என் கண்ணில் ஒரு சொல்லிட்டு கண்ணீர் வரவே இல்லை. ஏன்னா கர்த்தர் அனுபவிச்சிருந்தது என்ன செஞ்சிருக்கணும், நம்ம அது அவர் ஒரு நியமிச்சிருந்தா நினைச்சு அனுபவிச்சு ஆகணும். நம்ம நினைச்ச கூடாது. அந்த யோபுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஆனா கர்த்தர் நினைச்சு மறுதளிக்கவே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க ஊழியம் பண்றோம் நமக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி நிறைய பேர் செஞ்சுட்டாங்க, விழுந்து போறாங்க. நம்ம விழுந்து போக கூடாது, கர்த்தருக்கு சாட்சியா நினைச்சேன்னு இருக்கணும். நம்ம சோதனை நேரத்துல தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆண்டு பலன் தருவார். வரும் உலகத்துல விட மனுஷன், நம்ம கடவுள் கிடையாது இல்ல, கடவுளுக்கே அந்த பாடு, இசப்பாவுக்கே அவ்வளவு பெரிய பாடா இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கும் பாடுகள் வரதான் செய்யும். பாடுகளை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு கூறப்படுது, வேதாமத்தில் கூறப்படுகிறது. பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, ஆனால் தொடர்ந்து உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்ற தேவன் நம்மளோட குறைஞ்சாரு இருக்கிறாரு. அந்த மாற்றம் இல்ல.
1 வருடங்களா ஆகிட்டு நல்லா பரிபூர்ண ஆண்டவர் கத்தனை சுகம் கொடுத்துட்டாங்க. 8 மாதங்களா நெஞ்சு நடக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்தேன். ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு செல்லும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிட்டத்தட்ட செலவாகும். 2 லட்சத்திட்ட அந்த காலுக்கு செலவாயிட்டு எனக்கு எனக்கு வந்து ஆசீர்வதித்ததுனால தான் அவரோட கிருபை எல்லாருடைய கண்களை தயவு கிடைக்க வச்சாரு. சொந்தக்காரங்களும் நீங்க பாக்குற ஜனங்கள் மூலமா ஆண்டு நெஞ்சர் ஆசீர்வதித்தாரு. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாலும் கருத்துடைய பாதத்துல உட்கார்ந்து படுத்து கிடந்தே செய்வேன். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவேன். அம்மா அப்பா எல்லாம் ஏசுவாங்க, இந்த வலியோட வேதனையோட நீ என்ன ஒரே ஜெபம் பண்ணிட்டு இருக்க, நைட்டு தூங்கோட முடிக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டா விடிய காலம் ஆனவரும் எனக்கு அந்த வலி வந்துடும். ஏன்னா ஊசி ட்ரெஸ்ஸிங் மட்டும் வந்துருப்போம், ஊசி போட்டிருப்போம், மாத்திரை போட்டிருப்போம், அந்த வலி இல்லாம இருக்கும். அந்த கத்தை சுத்திச்சுட்டு அதிகாலம் 5 மணிக்கு அணிஞ்சிடும் அந்த வலி மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். வலினா வேதனையினால வேதனையோடு இருப்பேன். ஆனால் கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. வந்து பாக்குறோம், ஆச்சரியப்படுவாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, இவ என்ன சரி எங்க உயிர் வாழ போறா அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க கால் எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப எல்லாரும் சொன்னாங்க பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு இருந்தனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பேசுறாங்க. ஆமா, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியம் செய்வா, எனக்கு செஞ்ச அற்புதத்தை எல்லாத்துக்கும் செய்வார்னு சொல்லி அநேக ஜனங்கள் மத்தியில சாட்சி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என் கிராமத்திலேயே சிறுவர் மொழி பண்ணி கொண்டு இருக்கேன். ஏன்னா ஆண்டவர் ஒரு சில பழைய கிராமங்களை கொண்டு காமிச்சு கொண்டு இருக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல போய் ஆண்டவர் என்ன செய்யறாரு, வச்சிருக்க ஒரு திட்டம் வச்சிருக்காரு. திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாரு, நம்ம ஜீவனை ஆண்டவர் எடுக்க மாட்டார். அவருக்காக ஓடுகிற கால்கள் இன்னும் மானுடைய கால்களை போல மாற்றி பரிபூர்ண விடுதலை தந்து அவருக்காக வாழ வைக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த பணம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டோட ஜெபம் நிறைய பேர் வந்து நம்ம அந்த டைம்ல வீடியோ போடும் போதே வந்து நிறைய கமெண்ட்டுகள், பாலா சிஸ்டர் நாங்க உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம் அப்படின்னுட்டு. அந்த ஜெபம் தான் வல்லமை. அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? 1983. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த், நான் இவங்க எல்லாம் வந்து ஒரே ஏஜ், ஒரே ஸ்கூலு. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனா சொல்ல போனா ஒரு 80-90 வயசு பாட்டியம்மா மாதிரி மாறிட்டாங்க. அந்த சுகர்ல இருக்கும்போது பார்த்தவங்களுக்கு தெரியும், 80-90 வயசு ஒரு பாட்டியம்மாவோட முகபாவம் அந்த மாதிரி வந்து உடம்பு வந்து ஆயிடுச்சு. ஓப்பனா ஐயோ இவங்க எதுக்கு இவங்க இனிமே உலகத்துல வாழ்ந்து என்ன சாதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்துல வந்து இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, முகம் வந்து தெளிவா. எங்க மகளுக்கு அக்கா மீதி சொல்லுவாங்க, அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப எல்லாம் பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என் பாப்பாவுக்கு கேட்பாங்க, இவங்க அக்காவா அப்படின்னு தான் கேட்பாங்க. தெரியாத ஆட்கள் தெரியுது, அம்மான்னு சொல்ல மாட்டாங்க, இது உங்க அக்காவா அப்படின்னு தான் கேட்பாங்க. அன்று சிறு பிள்ளையை போல என்ன செஞ்சிருக்கா, மாத்தி என்ன ஓட வச்சிருக்காங்க. இந்த ஒரு வருஷம் இல்லைங்களா இந்த பாடுகள்? 2 வருஷம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் இதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் என்ன பண்ணுங்க, பற்றி கொள்ளுங்க. யார் உங்களை உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து என்னையும் சேர்த்து சொல்றேன், நானே வந்து டிஸ்என்கரேஜ் பண்ற மாதிரிதான் வந்து ஒரு சில காரியங்கள் நம்ம நோய்வாய்ப்படும் போது பேசுவோம். மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓடும் பொழுதும் நம்மளை கைவிட மாட்டாங்க. அதே மாதிரி ஜெபம்.